ஹாய் மக்களே, ராதா ஆரம்பிச்சிட்டாடுங்கப்பா. நாங்கள் வந்து இப்போ வந்து கிளம்பிட்டோம், ஷாப்பிங் கிளம்பிட்டோம். எங்கள் கூட நீங்களும் வந்து ஷாப்பிங் வரணும்னா வாங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு பின்னாடியே வாங்க என்ன, சரியா? இவங்க கூட தான் போகிறேன், தாய்மார்கள் கூட தான் போகிறேன். 2 பிள்ளை தூக்கிக்கிட்டு ஷாப்பிங்க்கு வாங்க நீங்களும் எங்கள் கூட, சரியா? நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல இருந்துனா வரோம். பண்ணா போறீங்களா? வந்தக்கு போறதா டங்கு வருத்தியும் ஒருத்தி கள்ள தூக்கி வச்சுட்டீங்க. யார அடிக்க இல்ல, பஸ்ல எல்லாம் தூக்கி போட்டுறாத, போராட்டம் பண்ணிடுவாங்க. சரி என்ன, அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் விளாக. வாங்க 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 வாங்க. வெயில் அடிக்கு மக்களே, வெயில் அடிக்கி. சரி, நம்ம புஜ்ஜி வைரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒன்னா சொல்லலாம்னு சொன்னேன், நல்லா ஒன்னா கிளுகிளுன்னு சொல்லிட்டாங்க. இதை ஒன்னா சொல்றதோ கொஞ்சம் அப்படிதான். சரி, எதையா ஒண்ணு பண்ணிடுங்க. என்ன இவனைதான் கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன் எங்கேயாவது. அதான்ல அடிச்சிட்டியா? ஆமா, போன உடனே ஆச்சிட்ட போகணும். ஆச்சிட்ட போடுத்தான அழுவா. பேடா பென்சில் எதுக்கு? விளையாடுறதுக்கு பேடா பென்சில் இருக்கு. என்னடா வீட்ல இருந்து என்ன பொக்கிஷத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா பாருங்க. கரண்டி சரி, ஓகே மக்களே, பஸ்ல போறோம். நெக்ஸ்ட் பஸ்ஸுக்கு தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் வந்த உடனே பேர வேண்டியதான். அனுப்புங்க, பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கும். பஸ் ஸ்டாண்டெல்லாம் பாத்துக்கிடுங்க. இது எங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு, அது ரோடு. இது எத்தனை செந்தி ரோடு? 1 2 4 செந்தி ரோட்லயே உட்காந்துருக்கோம். நடு தெருலயே உட்காந்துருக்கோம். சரி மக்களே, போயிட்டு வரோம் வாங்க. என்ன பஸ் இன்னும் வரல, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் வருமா போயிட்டாலும் தெரியல, நாங்க பேக்ரவுண்ட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மக்களே பஸ்ல இடமே இல்ல, வந்துடுங்க. உள்ள இடமே இல்ல, அதான் ஒரே சீட்ல சரியான கூட்டம். சரியான கூட்டம், கூட இடம் இல்ல, ஒரே சீட்ல உட்காந்தாச்சு. அப்படியே பஸ் வந்துட்டு ஒரு வழியா அடிச்சு ஏறியாச்சு. பஸ் சரியான கூட்டம். அதான் ஒரே சீட்ல எத்தனை பேர்? 1 2 3 4 5 பேரா? 5 பேர் உட்காந்தாச்சு ஒரே சீட்ல. அப்படியே போற வழியில சைடு வந்து எங்க மச்சா கடை இருக்கு, அப்படியே பார்த்துட்டு போலான்னு இருக்கோம். அப்படிதானே? டிக்கெட் தரலையா? கேளு கேளு, அங்கிட்ட கேளு. எங்க போயிட்டு கண்டினியூ பண்றேன். கொஞ்சம் பஸ் ஆடுது. இதுவா ஓடி இருக்கு. வந்துட்டோம், நடந்துட்டு இருக்கோம், கடையை தேடி நடந்துட்டு இருக்கோம். கருப்பாக கட்டுது, ஆளை கருப்பு கட்டுதுக்கா. ஆக்சுவலி வந்துட்டோம், இந்த ஷாப்பிங் வந்துட்டோம், நடந்துட்டு இருக்கோம். அப்படி நடைபயணம் தான். அந்த பக்கம் ஃபுல்லாக கருப்பாக தெரியுதா தான், நிழல்ல நின்றுட்டு கொஞ்சம் மூஞ்செல்லாம் காமிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். அங்கே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோஸ் செடி இருக்கு. நாங்கள் ரோஸ் செடி வாங்குறதுக்கு வரல, அப்படி போயிட்டு இருக்கோம். இன்னும் போக வேண்டி இருக்கு, யாராலும் நடக்க முடியல. எங்க பாருங்க 2 பிள்ளை வட்டியெல்லாம் தூக்கிட்டு தேவையா குமாரு. சரி வாங்க வாங்க, எல்லாரும் பார்க்காங்களாம்ப்பா. மக்களே பின்னாடி ஒரு கடை தெரியுதா? அது அங்கிட்ட ஒரு கடை தெரியுதா? அந்த அது கடை, இந்த கடையில் ஸ்வீட்டு என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? ஆனால் உள்ளே போனீங்கன்னா சொத்தை அழிச்சு தெரியல. ஆனால் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிதானே?
திங்கிறியா திங்கு போதுல வாய் பொளந்து திங்கிறியா இப்ப சொல்லுங்க வாய் பொளந்து சீரியஸா நல்லா இருக்கும் பால்கோவா சூப்பரா இருக்கும் தெரியுமா ஆனா நாங்க உள்ள போக மாட்டோம் காசுல கிட்ட இப்போதைக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் பட்ஜெட் இல்ல நாங்க அப்படி நடக்கும் மக்களே இந்த சைடு ஃபுல்லா இங்க இருந்து அந்த லைன் ஃபுல்லாவே எல்லா இடமும் இந்த பழக்கடையா வண்டியில நிறைய கடை போட்டிருப்பாங்க தேவையானது எல்லாமே வாங்கிடலாம் ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய இருக்கும் ஆனால் நாங்கள் அதை வாங்க மாட்டோம் ஆக்சுவலி வந்து நாட்டு மருந்து கடைக்கு வந்து வந்தோம் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஷாப்புக்கு அதை நம்ம என்னது பிராண்டுக்கு வந்து தயாரிக்கிறதுக்கு பொருள் வாங்குறதுக்கு வந்தோம் நம்ம கேட்குற குவான்டிட்டி வந்து இங்கே இல்லை நம்ம அந்தளவுக்கு நிறைய கேட்குறோம் அதானே நம்ம மக்கள் அவ்வளோ ஆர்டர் போடுறோம் நம்ம மக்கள் வந்து அவ்வளோ ஆர்டர் போட்டிருக்கீங்க குவான்டிட்டி வந்து கடையிலே கிடைக்கல அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு எங்களுக்கு பொருளே கிடைக்கல அந்தளவுக்கு அதான் இன்னொரு கடை வந்து தேடி போயிட்டு இருக்கோம் மூலிகை பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம் இப்படி எடுக்கணும் புரியுதா கடை இப்படி எடுக்கணும் வைங்களேன் இப்படி எடுக்கணும் நல்லா நல்லா கடை நல்லா பளபளன்னு கலர்ஃபுல்லா வச்சிருக்கீங்களாக்கா அதான் இறக்கி நெல்லு போடுவோம் பாருங்க நல்லா கலர் கலரா வச்சிருக்காங்க அப்படி வந்தீங்கன்னா அக்கா கடையில வந்து நல்லா கலர் கலரா அப்பளம்லாம் இருக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே கம்மங்களை குடிச்சிட்டு போங்க என்ன எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு செமையா இருக்கா நல்ல கலர் கலரா வச்சிருக்காங்க சூப்பரா வச்சிருக்காங்க மாங்காய்லாம் இருக்கு பாருங்க மாங்காய் பழப்பொரி வத்தல் முறுக்கு வத்தல் அப்படி பார்த்தோம்னா வகையா நிறைய வச்சிருக்காங்க நடந்து வந்து களைப்பாயிட்டு அதான் இது கருப்பாவே காட்டுது சூப்பரா இருக்கு என்னது தேங்காய் சாக்லேட் ஓகே ஓகே அக்கா வந்து இப்போ வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஆயிட்டாங்க என்னது இன்ஸ்டாகிராம் சேனல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து அக்கா கடையில் வந்து எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்க ஃபுல்லாக இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க எது அப்புறம் இந்த உருளைக்கிழங்குலாம் காய போட்டு பொரிச்சு வச்சுருக்காங்க பாருங்க என்ன டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா சரியான டேஸ்ட்டாக இருக்குது வெறித்தனமாக இருக்குது என்னது இவனுக்கு தேங்காய் மிட்டாய் பிடிச்சிருக்கான்ப்பா பார்த்துக்கிடுங்க எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அப்புறம் வந்து மாங்காய் வந்து ஆல் டைம் ஃபேவரெட்டு அப்புறம் அக்காவுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு சரி பாய் சொல்லிடுவோம் பாய் பாய் எங்க யாரும் வந்து பையனை வச்சுக்கிடுங்க ஒரே அழுவிட்டே இருக்கான் அழுவின்னு என்கிட்ட உட்கார மாட்டானா இடுப்புல பாவதி கிட்டதான் உட்காருவானா பாவதிக்கு தூக்கம் இல்ல பார்த்துடுங்க என் மடியில இருக்க வேண்டியதானே சாத்தாட்டாம பாருங்க மூஞ்ச காமி 10 ரூபாய்க்கு வெளியே வித்துருட்டா உங்க அம்மாய் வந்து கூட்டு போ சொல்லு உங்க அம்மாய் வந்து கூட்டு போ சொல்லு சொல்லு அழுவிக்கிட்டே இருக்க 25 ரூபாய் தருவீங்களா இதோட சின்ன சைஸ்னா அதோட ரேட் கம்மியா இல்ல அதுல இருந்து இன்னும் ஒரு 5 ரூபாய் 3 ரூபாய் கம்மி பார்கெனிங் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா இப்படி வச்சு எடுத்தா போட முடியும் அந்த மாடல் இல்ல வேற மாடல் தான் பாத்திரங்களையா பாத்திரம் நாங்க வாங்கியிருக்கோம்ப்பா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எவ்வளோண்டு வாங்கியிருக்கோம் இல்ல இதுக்கும் அதுக்கும் ஃபினிஷிங் எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கு இது எவ்வளோ சொன்னீங்க இல்ல எக்ஸ்ட்ரா தானே வரும்க்கா 25 ரூபாய்க்கு தாரங்கும்போது இது 15 ரூபானா இது ரொம்ப அதிகம் 25 ரூபாய்க்கு 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 15 ரூ
பைக்கா எடுக்கிறீங்கன்னா நாளைக்கு அந்த மாதிரி ரேட் சொல்லிடுங்க. இது பல்கா எடுக்கிறதா தான் அவ்வளவு. நூறு வந்துரும்டா. நன்றி. நீங்களும் நூறு வேணும்னா வந்தா எனக்கு சொல்லுங்க. ஒரு கிலோ அனுப்பி கேக் வைக்கிறேன். ஒரு கிலோ கேக் வாங்க. 100 ரூபாய் கேக் நல்லா இருக்க மாட்டேங்குதே. நீ எங்க வாங்குன கேக்? கேக்கா எந்த ஊருக்கா? குண்டடம். எங்க கேக் குண்டடத்துல. வாங்குனீங்க? குண்டடத்துல. இங்க ஐயங்க ஷாப்பிங் பண்ண வந்தது எனக்கு. இங்க ஒரு ஆளு வரைய மாண்டைக்கு. நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் பாரு, நடு ரோட்ல உட்காந்து எனக்கு பொம்மை வாங்கிதான்ட்டு. எனக்கு அதுதான் வேணும். அப்புறம் நெக்ஸ்ட் ஷாப்லயும் ஷாப்பிங் வந்து முடிச்சாச்சு. இனி அடுத்த கடைக்கு போக போறோம். இது வந்து ஸ்டேஷனரி ஷாப்புக்கு வந்தோம் பார்த்துக்காங்க. அங்கேயும் ஷாப்பிங் வந்து முடிஞ்சு இனி அடுத்தது வந்து வெயிட் மிஷின் வாங்க போனோம். அங்கே தான் செம்ம வெயில் அடிக்கு வெளியே தெரியுதா? அப்படிங்க. ஆ மக்களே அங்கே ஒரு அந்த வச்சு மக்களே நடக்கவே முடியல, ஷாப்பிங் பண்ணவே முடியல. அதில் உட்காந்தாச்சு தனியாக வாங்கிட்டு. முடியல. சரி மக்களே, டாட்டா. இத்துடன் யூடியூப் என்னது வீடியோ மக்களே. இப்போ வந்து ஒரு நல்ல சமோசா கடைக்கு வந்திருக்கோம். சமோசா அப்புறம் கொஞ்சம் ஐட்டம்லாம் சொல்லியிருக்கோம். அதை வந்து வெளியே சொல்ல முடியாது, பத்துடுங்க. அப்புறம் பாதாம் மில்க், சின்ன பிள்ளைகளுக்கு பாதாம் மில்க், ரோஸ் மில்க். சரியா? அப்புறம் தின்னுட்டு டயர்ட் ஆயிட்டா, அதனால நாங்கள் திங்கிறக்கு வந்துட்டோம். சரியான அலைச்சல் பார்த்து வெயில் வேற கொழுத்து. அவையே நிலவு புரியாம ஒருத்தர் வந்து நிலமையே புரியல அவனுக்கு. தூக்கியே எனக்கு வந்து உடம்பு இழைச்சி போச்சு. 4 கிலோ இழைச்சிட்டேன். அடுத்தது நேரம் வீட்டுக்கு தான். அவ்வளோதான், இதுக்கு மேல முடியாதுப்பா. வந்துட்டு நாங்க சாப்பிட போறோம். காமிங்க போயிட்டேன். இந்தா வந்துச்சு. இதுதான் நல்லா இருக்கா? அவ்வளோதான், சாப்பிட போறோம். சாப்பிட்டு வரோம். உள்ள ஒரு மைனஸ் கூட இல்லை பாருங்க. வெங்க சும்மா அள்ளி வச்சு வெங்காயம். நான் இதோட டேஸ்ட்டாக தேவை வீட்டில். பரவாயில்ல. அது தண்ணி எடுக்கவே செல்ல இருந்தாலும் நாசமாக போயிடும். பாதாம் நல்லா இருக்கா? பண்ணாங்க எசன்ஸ் தானே? ஆமா, இது எசன்ஸ். இது அப்படி கிடையாது. இது வந்து ரோஸ் மில்க். நாங்கள் சமோசா சாப்பிட்டு சொல்கிறோம். எல்லாத்துலேயும் ஒரே இன்க்ரீடியன்ட் தான். வெங்காயத்தை நூடுல்ஸாக பண்ணி வச்சிருக்கு. வெங்காயம் அது ஆனியனா? நூடுல்ஸ் மாதிரி என்னவோ பண்ணி வச்சிருக்கு. எல்லாத்துலேயும் ஒரே இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது. இப்பதான் நியூ ஓபன் பண்ணிருக்காங்களா? சமோசா கூட ஓகே. ஓகே இந்தாங்க, பிடிங்க. தந்தாங்க உங்களுக்கு தான். பானிபூரி சாப்பிட வந்திருக்கோம். அதுவும் பையா பானிபூரி. அங்கே தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். பிடிக்கும்ல? திங்க தெரியாது. திரும்பி இந்த தின்னு பாருங்க. இந்த ஆளுக்கு திங்க தெரியல. ஓடியாச்சு. நல்லா இருக்கும். அழகா கொஞ்சம் நமத்து போய் இருக்குண்ணா. நல்ல பூரி தாங்க, நமத்து போயிட்டு. இன்னும் லைட்டா பொரி மட்டும். பொரி மொறுமொறுன்னு இருக்குது தாங்க. இது
அக்கா இவனை மேலே ஏற்றி உட்கார வைங்கக்கா. அந்த பக்கம் போ. மக்களே மறுபடியும் இன்னொரு கடைக்கு வந்துட்டோம். டயர்டானாலும் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்து ஷாப்பிங் பண்ணுவோம். அதனால இன்னொரு மறுபடியும் அந்த கடைக்கு வந்தோம்ல, அந்த கடையில இருந்து அதே கடைக்கு தான் திருப்பி வந்திருக்கோம். பார்த்துடுங்க, இந்த இது நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன். இது என்னன்னு தெரியல, இந்த முடக்கங்காலா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா? ஆமாம், இது ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கா, நச்சுன்னு இருக்குது. இது எதுக்கோ சொல்லுவேன், நல்லது சூப் வச்சு குடிச்சா அப்படிம்பாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த கடையில், சூப்பராக இருக்குது. ஒரு டப்பா நிறைய இருக்குது பார்த்துடுங்க, எல்லா ஐட்டமும் இருக்குது இந்த கடையில். அதனால நம்ம ஆட்டை போட்டு உட்காந்தாச்சு, எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் போனோன்னு. மகன் நீங்க வா, பானிபூரி எப்படி இருக்கு? நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததா? நாங்க பானிபூரி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் கடைக்கு வந்தாச்சு. நிறைய கடைக்கு வந்தோம். இனி வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு தானே போனோம். வீட்டுக்கு தான் போறோம். முடிச்சுட்டு பஸ் ஏறி போனோம். நிறைய லக்கேஜ் இருக்கு, எப்படிதான் தூக்கிட்டு போக போறோம்னு தெரியல. பஸ்ல தான் போனோம். பாய் சொல்லு. பாய். நடக்க முடியல, அப்படியே பாதியில ஒரு ஆட்டோ நின்றுட்டுருச்சு. அப்படியே அந்த அண்ணன் வெயிட்டிங்ல இருந்தாங்க. அப்படியே வந்து கேட்டு கெஞ்சி கூத்தாட்டி ஏறியாச்சு. பஸ் ஸ்டாண்டு போயிட்டு இருக்கோம். 70 ரூபா. சரியா, பஸ் ஸ்டாண்டு வரப்போகுதுன்னு நினைக்கேன். பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல வந்துருச்சு. அங்க இறங்கி வீட்டுக்கு போகணும். அவனக்கா? ஆமாண்டா. ஆமாண்டா, நான் பொம்பளடா. தனியா உட்காந்துருக்க ஒரு வீரமங்கி எங்க சென்னை ஸ்லாங் அப்படிதான் இருக்கும். தனியா பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரா அவரு. ஏய், தனியா உட்கார்றியா? சரி சரி, வீரா இருக்கு. என்சி என்சி காக்கா மாதிரி இருக்குமா எல்லாரும்? ஷாப்பிங் முடிச்சுட்டு கருதுங்க. ஸோ சேட். இடம் கிடைக்கல. பஸ்ல வந்து கடைசி சீட்ல உட்காந்துருக்கோம். அங்கதான் நல்லா இருக்கு எங்களுக்கு. ஒன்னா உட்கார முடியும். வெயில் அப்படி மூஞ்சில போலீஸ் அடிக்கிறவ ஒருத்தி கிடக்கும். பஸ்ல கடைசி சீட்டுக்கு படிக்கிட்டு உட்காந்துருக்கோம். அப்படியே வீட்டுக்கு போயிருவோம். குளிச்சுட்டு தூங்குறோம். அதான் வேலை. அதானேக்கா? அவ்வளோதான். பாய் சொல்லிடலாமா? பாய் சொல்லிடலாமா? சரி, போயிட்டு வரோம். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, பண்ணுங்க பண்ணுங்க. வரோம் வரோம். புது புது மூஞ்சில காமிச்சிருக்குள்ள வரும். பாய். காட்டாலும் காட்டி இருக்கு. ஹாய் மக்களே.